ஓகே, நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறது ஒரு ஸ்டில் லைஃப் மாதிரி. ஒரு கப்பில் வந்து ஒரு டீலேருந்து ஒரு ஆவி பறக்கிற மாதிரி ஒரு சீன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஓவல் ஷேப்பில் சர்க்கிள் போட்டுக்கிறோம். அது எப்படி போடணுன்னா, ஒரு சின்ன இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்க. என்ன, நம்ம இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். இது சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், ஒரு மினிமம் பாயிண்ட். இதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கப்போட வித்து வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சென்டரில் போட்டுக்கணும், சின்னதாக. சரியா? போட்டுக்கிட்டு இது சர்க்கிள் போடுறோம். இது ஓவல் சர்க்கிள். சரியா? சர்க்கிள் போட்டாச்சா? இப்போ வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து முக்கோணமாக வருது இல்லையா, இங்கே வர கப்பு நம்ம போட்டுக்கிறோம். இதோட லென்த்து இது வரும். சென்டரில் ஒரு கோடு. ஒரு நிமிஷம். நம்ம வந்து வட்டம் போடுறதுக்கு வந்து சின்ன 2 பாயிண்ட் எடுத்தோம். 2 பாயிண்ட் எடுத்து ஒரு கோடு போட்டு சென்டரில் இருந்து ஒரு லைன் போட்டுருக்கோம். லைன் போட்டு இது ஓவல் ஷேப்பாக நம்ம போட்டுக்கிட்டோம் வட்டத்தை. சரியா? கப்பு வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கப்பு வேணும். ஸோ இங்கே ஒரு சின்ன கோடு போட்டோமா? போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கப்பு கீழே வரையணும். இது ஒரு சின்ன வளைவாக எடுத்துடும். கப் ஆயிடுச்சா? சின்ன வளைவை எடுத்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்ம கப்போட கைப்பிடி கொஞ்சம் கேப் விட்டு இந்த அளவுக்கு கைப்பிடி போட்டோம். சரியா? முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம அவுட்லைன் போட்டாச்சு. டபுள் கோடா போட்டுக்கலாம். ஓகே, அவுட்லைன் நம்ம முடிச்சாச்சு. அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் இதோட ஷேடோ, கேஷ் ஷேடோ வந்து இந்த அளவு வந்து. ஓகே, அப்போது உள்ளே இருக்க டீக்கு வந்து நம்ம இன்னொரு சர்க்கிள் லைட்டாக போடுறோம். இப்போ நம்ம ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஹெச்பியை வச்சு ஃபஸ்ட் லேயர் கொடுக்குறோம். உள்ளே இருக்க அந்த இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வரைகிறதுக்காக நம்ம போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிருக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா இதோட ஷேடிங்ஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம எங்கெல்லாம் டார்க் இருக்கோ டார்க்கை மட்டும் மேனேஜ் பண்ணி மார்க் பண்ணி அந்த டார்க் இடத்துல மட்டும் கொடுக்குறோம். இந்த இடத்துல நமக்கு லைட்டாக டார்க் இருக்குது. ஸோ
அந்த டீயோட டார்க்னஸ் திக்னஸ்ஸு. ஸோ இதை வச்சு ஹெச்பி வச்சு நம்ம இந்த இடத்துல ஷேடிங் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறோம், இது மட்டையாகிடுச்சு, கரெக்டாக வராது. இங்கே வந்து டபுள் லேயர் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து இன்னர் சர்க்கிளில் நம்ம கொடுத்துக்கிறோம், இது ஹைலைட்டில் வரும். ஒட்டி லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறோம், ஹெச்பி வச்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல டார்க் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெச்பி வச்சு ஒரு சின்ன கப்பு டார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம டார்க் கொடுக்குறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல ஹைலைட் வருது, அதனால் முன்னாடி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தான் அடிக்கிறேன். நம்ம கலர் தான் அடிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. கப்பு வரைஞ்சிட்டு நம்ம கலர் அடிக்கிறோம், ஹெச்பி வச்சு கொடுக்குறோம் நம்ம. நம்ம இதை ஹெச்பி வச்சு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம 2B எடுக்கிறோம். 2B எடுத்துட்டு அதே டார்க்னஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதில் மட்டும் நம்ம கொடுக்குறோம். இது சிம்பிள் ட்ராயிங் தான், நம்ம சேம் மெத்தட் தான். ஹெச்பி வச்சு கொடுத்துட்டு அடுத்து நம்ம 2B வச்சு கொடுக்குறோம்.
நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து 2B வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பர் வைஸ் அந்த கிரேட் பை கிரேடு நம்ம பென்சில்ஸ் கொடுக்கும்போது அதோட டோனும் நல்லா மாறும். நம்ம கலர் தான் அடிக்கணும். 2B பென்சிலை வச்சு நம்ம ஈவனாக எல்லா இடத்துலையும் கேப் விடாமல் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பண்ணிட்டு வைப்போம். சரியா? இப்போ நம்ம அடுத்து வந்து 4B பென்சில் எடுக்கணும். 4B பென்சில் எடுத்து அதே மாதிரி அந்த டார்க்னஸ் கார்னர்லேருந்து டார்க்னஸ் ஆரம்பிக்கணும். பென்சில் ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு வந்து ஷேடிங் வந்து கரெக்டாக விடும். ஷார்ப்பாக இல்லாட்டி விடாது. ஸோ அதனால் எல்லோரும் ஷார்ப்பாக ஆக்கிக்கிங்க பென்சில். நீங்கள் அப்படியே டெய்லி இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் மைண்ட்லேயும் வந்து நம்ம ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஓகே, இது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் மைண்ட்லேயே உட்காந்துரும். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம இப்போ 4B வச்சு 2B முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் டார்க் இருக்கோ நம்ம டார்க் பண்ணுறோம். இது ஒரு சிம்பிள் ட்ராயிங்கு. நான் பென்சிலை பின்னாடி தான் பிடிச்சிருக்கேன், முன்னாடி பிடிக்கல. நீங்கள் முன்னாடி பிடிச்சிங்கன்னா அதோட ப்ரெஷர் அதிகமாயிடும். ஸோ நம்ம நினச்சபடி வந்து நம்ம லெவல் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் பின்னாடி பிடிச்சி பென்சிலோட டெட் எண்டில் பிடிச்சி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ளாட்டாக நீடில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். ஃப்ளாட்டாக வச்சு நம்ம ஷேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இது ஒரு சிம்பிளான ட்ராயிங்கு, ரொம்பலாம் மெனக்கிட வேண்டாம். அதுக்கு நம்ம ஒரு சிம்பிளாக இது வந்து சிம்பிளாக யோசிச்சா போதும். நம்ம எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் பண்ணுறோம். இப்போ 4B வச்சு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 6B எடுக்கணும். பென்சில் ஷார்ப்பாக இருக்கணும். அகெயின் அண்ட் அகெயின் ஐ டெல் யூ, எல்லாருக்கும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது தான். பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், ஷேடிங் வந்து மெல்லிஸாக இருக்கணும், கொச்சன்னு அடிச்சிடக்கூடாது, ஈவனாக அடிச்சுட்டே வரணும். கலர்னே வச்சுக்கோங்க, நீங்கள் கலர் அடிக்கன்னே சொல்லிக்கணும். ஷேடிங் கூட கஷ்டமாக இருந்து ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து இதுனே வச்சுக்கலாம். கப்போட இந்த சைடு நம்மளுக்கு பின்பக்கமாக வந்து வெளிச்சம் இருக்குது. அப்போ வெளிச்சம் இருக்கும்போது அது முன்பக்கம் வெளிச்சம் இருக்குது, பின்பக்கம் வந்து நமக்கு டார்க் இருக்கும். அதை தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைட்டிங் ஒரு பிக்சரை பொறுத்த மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து லைட்டிங் எது ஷேடிங் எது அப்படின்னு பார்க்கணும். லைட்டு எங்கேருந்து வருது, அதோட ஷேடோ எங்கே விழும், இது விழுந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணி நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ட்ராயிங் வந்து ஷேடிங்கோட அட்டகாசமாக வரும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ட்ராயிங் வந்து பண்ணும்போது எப்படி அந்த பிக்சரோட லைட்டிங் எங்கே விழுது, டார்க் எங்கே விழுது, டார்க்னஸ் நம்ம எங்கே கொடுக்கணும், இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். நம்ம இப்போ 6B வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக முன்னாடி பிடிச்சி பண்ணுறோம், ஏன்னா டார்க் ஏற்றணும் நம்ம. ஸோ இவ்வளவு சாஃப்டாக பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம டார்க் ஏற்றலாம். ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக முன்னாடி பிடிச்சி ஈவனாக வந்து நம்ம டார்க் ஏற்றணும். இது 6B இல்லையா, அடுத்து நம்ம 8B கொடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம இது முன்னாடி பிடிக்கணும் லைட்டாக. இன்னொரு லேயர் பண்ணுறோம். 6B கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டாப் பண்ணி எண்டில் பிடிச்சி நம்ம பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி பிடிச்சி இன்னொரு எண்டு நான் வந்து இன்னொரு வாட்டி பண்ணுறேன். கலர் வந்து நம்ம எங்கே கொடுக்கணும், எப்படி சாஃப்டாக கொடுக்கணும், கோடாக கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். நான் கொடுக்குறது நல்லா கவனித்து இந்த வீடியோலாம் கரெக்டாக கவனித்து நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் வந்து ரொம்ப ஈஸி, அவ்வளோ கஷ்டமாக இல்லை. யாருனாலும் இதை படிக்கலாம். இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் யாருனாலும் கற்றுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜரு. எதுவுமே வந்து வேறு எதுவும் தனியாக வந்து யாருமே எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. இந்த விஷயந்தான் நம்மளுக்கு டார்க் எங்கே இருக்குன்றதை பிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம 8B கொடுக்க போகிறோம். நம்ம 6B வரை கொடுத்துட்டோம், ஓரளவு டார்க் ஏறிடுச்சு. நம்ம 8B கொடுக்குறதுக்கு பென்சிலை வந்து இவ்வளோ பக்கத்தில் பிடிக்கணும். இவ்வளோ பக்கத்தில் பிடிச்சி, ஆனால் ப்ரெஷர் வந்து ஒரே ப்ரெஷர் தான் கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் ஹார்டான பென்சிலு. ஸோ நம்ம கொடுக்குறது வந்து இதை வந்து நம்ம பக்கத்தில் மெதுவாக ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம இது கிளியராக கவர் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு நம்மளை பைய அப்படியே கொடுத்துக்கிட்டே வரும். ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்துட்டு ப்ரொஃபைல் பிக்சரில் எந்த அளவுக்கு டார்க் இருக்கோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சி நம்ம இன்ச்சு பை இன்ச்சு அதை பார்த்து நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டார்க் வந்து ஏறும். நீங்கள் ப்ரெஷரை கூட்ட வேண்டாம், குறைக்க வேண்டாம், அந்த இதெல்லாம் மைண்டில் வச்சுருக்க வேண்டாம். நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஏறும். நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை பக்கத்தில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை பார்த்து நம்ம வந்து கவர் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம கொடுத்துட்டோம். அப்போ நம்ம ஹெச்பி வச்சு இந்த இடத்த நம்ம லைட்டாக பண்ணிட்டோம்னா இது வந்து ஈக்குவல் ஆகிடும். இந்த இடத்த நம்ம எம்டியாக விடக்கூடாது, நம்ம எம்டியாகவும் விடலை, லைட்டாக ஹெச்பி வச்சு கொடுத்துருந்தோம். இப்போ அதே இதை ஹெச்பி வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கும்போது இந்த இடம் ஈவனாக கவர் ஆகிடும்.
நம்ம ஹெச்பி வச்சு ஓவராலாக இதுக்கு மேலே இந்த டார்க்காக கொடுத்ததுக்கு மேலே கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக திட்டாக இருக்கிறது வந்து நம்ம லைட்டான கிரேடு உள்ள பென்சிலை வச்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கவர் ஆகிடும். ஸோ அதை நம்ம கொடுக்குறோம். நம்ம கப்போட சென்டர் பகுதியில் நம்ம இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த சைடோட கப்போட சைடில் வந்து நம்மளுக்கு வந்து கப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல மட்டும் நம்ம ஹெச்பியை வச்சு ஃபஸ்ட் லேயர் கொடுத்துட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம டார்க் பண்ணுறோம். இதை வந்து நம்ம அடுத்து H6B வச்சு லைட்டாக எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அதை வந்து டார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம 10B வச்சு